ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப விமோச்சனம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. அண்ட் இது வந்து ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லலாம். எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு செகண்ட் இயருக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சிலபஸ் தான் வந்து இந்த நாடகம். அண்ட் இந்த நாடகத்தை வந்து நம்ம 3 பார்ட்ஸாக வந்து போட போகிறோம். ஏன்னா இந்த சாப விமோச்சனம் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே வந்து 3 ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோரியை வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த 3 ஸ்டோரியுமே எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மு. ராமசாமி அப்படிங்கிறவங்க தான் இந்த 3 கதையுமே வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட் சாப விமோச்சனம் அப்படிங்கிற ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு கதையே வந்து சாப விமோச்சனம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட சம்மரியை வந்து நம்ம டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் அண்ட் வேறு ஏதாவது டாபிக் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்டுக்கு ரிசல்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து கேரக்டர்ஸ், அதாவது தமிழை பொறுத்த வரைக்குமே கதை மாந்தர்கள் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். அண்ட் அந்த கதை மாந்தர்களுக்கு முன்னாடி இந்த கதை வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஒரு நாடகம். இந்த நாடகம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த நாடகத்தில் வந்து 3 கதை இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஒவ்வொன்றுமே தனித்தனி தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்றை தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ராமசாமி வந்து இயற்றிய இந்த சாப விமோச்சனம் அப்படிங்கிற நூலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப விமோச்சனம், 2வது புரட்சி கவி, 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்யூத்திரன் அப்படிங்கிற 3 நாடகம் வந்து இந்த சாப விமோச்சனம் அப்படிங்கிற நூலில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாப விமோச்சனம் தான். இந்த சாப விமோச்சனம் அப்படிங்கிற கதை வந்து எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தோட தொடக்கத்தில் வந்து ஆடு களப்பிரமன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரதியார் இருக்கார் இல்லையா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், அவரோட கவிதை காதலி அப்படிங்கிற ஒரு நூல், அதாவது அந்த ஒரு கவிதை, அந்த கவிதையை சொல்லி இந்த சின்ன கதையை வந்து நம்ம வந்து மதுரை நிஜ நாடக இயக்கத்தின் சார்பாக வந்து சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதாவது பாரதியாரோட கவிதை காதலி அப்படிங்கிற கவிதையில் சொல்லி தான் இந்த என்ன பண்ணுறாங்க, அந்த கவிதையை தான் வந்து இவங்க வந்து ஒரு நாடகமாக சொல்லி வந்து எடுக்கிறாங்க. அண்ட் இந்த கதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த சாபத்தை வந்து அவங்க வந்து ஒரு வாரமாக மாற்றிட்டு வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கதை மாந்தர்கள் அப்படின்னா கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? சங்க முனிவர், துங்க முனிவர், தேவந்திகை. ஸ்பெல்லிங் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தமிழை பொறுத்த வரைக்குமே ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு புள்ளி வைக்கலை, ஒன்று சுழிக்கலை அப்படின்னாலுமே ஃபுல்லாகவே வந்து தப்பாயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தயாபரமன் அண்ட் சீடர்கள் பூசாரி. தயாபரன், சீடர்கள், பூசாரி, இவங்க 6 பேர் தான் வந்து இதில் வந்து மெயினான கேரக்டர்ஸாக இருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சங்க முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறாரு. அந்த சங்க முனிவர் வந்து 12 ஆண்டுகள் வந்து கடுமையான தவம் இருக்கார். அந்த தவம் முடிகிற வேலை வந்து இந்த வந்துச்சு. அதாவது இந்த 12 வருஷத்தோட எண்டிங், அந்த தவம் வந்து முடிகிற டைமிங் வந்து நெருங்கிட்டு இருக்கு. நம்ம தேவந்திகை இருக்கா இல்லையா, தேவந்திகை வந்து என்னன்னா ஒரு முனி பத்தினி அப்படின்னா நம்ம துங்க முனிவர் இருக்கார் இல்லையா, துங்க முனிவரோட ஒய்ஃப் தான் வந்து நம்ம தேவந்திகை. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து குழந்தை கிடையாது. ஸோ நம்மளோட கணவன் மூலியமாக வந்து எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா, அந்த புத்திர பாக்கியம் வந்து என்னோட துங்க முனிவரால் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூசாரியை போய் வந்து சந்திக்கிறா. அந்த பூசாரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனி கொடுக்குறாரு. அந்த கனி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனியை வந்து அவள் கையில் கொடுத்துட்டு நீ வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த ஈரத்துணியோட உன்னோட கணவன்கிட்ட, அதாவது துங்க முனிவர்கிட்ட போயிட்டு நீ வந்து இதை சாப்பிடக்கூட அப்படின்னு சொல்கிறாரு தேவந்திகிட்ட. அவள் வந்து குழந்தை வேணும்னு கேட்குறா. பூசாரி சொல்கிறாரு, ஒரு கனி கொடுக்குறாரு. கனியை கொடுத்துட்டு குளிச்சுட்டு அந்த ஈர ட்ரெஸ்ஸோட நீ பூஜை பண்ணிவிட்டு இந்த கனியை வந்து உன்னோட கணவனுக்கு நீ சாப்பிடக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட்
பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனியை வந்து வச்சிருக்கிறா. சீடர்கள் வந்து வருகை கொடுக்குறாங்க. 12 ஆண்டுகள் வந்து கடுமையாக வந்து சங்கமுனிவர் நம்ம தவம் பண்ணார் இல்லையா, அந்த 12 ஆண்டுகள் முடிகிறதுனால வந்து சீடர் வந்து கண் விழிக்கும் போது குருநாதரை வந்து பார்க்கணும், அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உணவு தேடி போகிறாங்க. 12 வருஷம் முடிஞ்சு ஏதாவது நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள் வந்து நம்மளோட குருக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவை தேடி வந்து போகிறாங்க. அந்த டைமில் நம்ம தேவந்திகை இருக்கா இல்லையா, அவள் வந்து அந்த மரத்துக்கு அடியில் அந்த பழத்தை வச்சுட்டு போயிருக்கா. அந்த கனி வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த உடனே பூசாரி வந்து ஒரு தெய்வீகமான கனி இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம குருநாதருக்கு வந்து கொடுக்குறோம், இது வந்து தெய்வமாக வந்து நம்ம குருநாதருக்கு வந்து உணவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்த கனி, அதனால் இதை வந்து அவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சங்கமுனி வந்து அந்த கனியை வந்து சுவைச்சு சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அவரோட மனசு வந்து மாறுது. அந்த அவர் இந்த தவம் பண்ண இதெல்லாமே விட்டுட்டு ஒரு பெண் ஆசை, அதாவது இந்த கனி வந்து எதுக்காக வந்து கொடுக்கப்பட்டது, நம்மளோட துங்க முனிவருக்கு வந்து குழந்தை வரம் வேணும், அவங்க 2 பேருக்குமே வந்து தேவந்திகைக்கும் துங்க முனிவருக்கும் வந்து உறவு மூலியமாக வந்து குழந்தை வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கனி வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த கனியை இப்போ யாரை சாப்பிட்டுட்டா, நம்மளோட சங்க முனிவர் வந்து 12 வருஷம் கழித்து சாப்பிட்ருக்காரு. ஸோ அவரோட மனநிலை எல்லாமே மொத்தமாக மாறி பெண்ணாசை கொள்றாரு. அதுக்கு வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணாசை பெருமின் பேரின்பம் பெருகி வெளிய பெண்ணிடமே பெருமின் பெண்ணே இன்பம் அவளே கண்ணே பேரின்பம் அப்படின்னு யார் பாடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்க முனிவர் வந்து பாடுறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே சீடர்களுக்கு வந்து பயங்கர ஷாக்கு, என்னடா அப்படின்னு திகைச்சு போய் நிற்கிறாங்க அவங்களாம். எதுக்கு முனிவர் வந்து இப்படி பாடுறாரு, 12 வருஷம் கழிச்சு அவர் வந்து இப்படி ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டு பெண் ஆசை கொண்டு இப்படி பாடுறாரு, முனிவர் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி உள்ள எல்லாருமே ஷாக்கு. அந்த சீடர்கள் எல்லாம் பயங்கர ஷாக் ஆகிறாங்க. தேவந்திகை இருக்கா இல்லையா, அவள் வந்து குழந்தை வரம் தேடி அந்த பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கா. அவள் வந்து அந்த பழத்தை காணும். தேவந்திகை வந்து வரவேண்டி பெற்ற கனி, அந்த தெய்வ கனியை வந்து காணாமல் போயிடுச்சு, யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு எங்கே போய் முறையிட வரா, அங்கே வந்து சங்கமுனிவர்கிட்ட இருக்கிற இடத்துக்கு வந்து வாரா. யாரோரும் கண்டதுண்டா, யாரேனும் கண்டதுண்டா, யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆள்கிட்டே கேட்டுகிட்டே வரா. அவள் சங்க முனிவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட வந்து அவர் வந்து தப்பாக நடந்துக்க வந்து முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா அந்த கனியை வந்து சாப்பிட்டது யார், சங்க முனிவர். துங்க முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கனியை வந்து சங்க முனிவர் மாற்றி சாப்பிட்டதுனால அவள்கிட்ட வந்து அவள் வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாரு. ஸோ தேவகி என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றான் மனைவி நான் மாமுனியின் பத்தினி நான் அப்படின்னு சொல்கிறா. மாற்றான் மனைவின்னா நான் வந்து இன்னொருத்தரோட ஒய்ஃபு, நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் இப்படி தப்பாக நடந்துக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து துங்க முனிவரோட பத்தினி, அது பத்தினி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தவங்களுக்காகவே நம்ம வந்து வாழ்கிறது. ஸோ வந்து இவள் அப்படி சொல்கிறா. அவன் அப்படி சொன்னதும் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மகாமுனி வந்து கோவப்படுறாரு. மகாமுனி யார், இப்போ வந்து துங்கமுனிவர் வந்து கோவப்படுறாரு. தேவகி வந்து துங்கமுனிவர்கிட்ட சொல்கிறா, அவள் வந்து தவ வாழ்வில் இருந்து சேறு பூசிய மூடனே அப்படிங்கிறாரு. நம்ம துங்க முனிவர் வந்து சங்க முனிவரை பார்த்து கேள்வி கேட்குறாரு, தவ வாழ்வில் வந்து நீ சேறு பூசிய மூட, நீ வந்து ஊரை வந்து ஏமாத்திட்டு இருக்க, நீ வந்து இன்னொருத்தர் மனைவி மேலே வந்து ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுக்குறாரு. என்னென்னா, நாளைக்கு காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி மலம் தின்னும் பன்றியாக மாறி போவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனித கழிவு, அதாவது மலம் அப்படின்னா மனித கழிவு அப்படின்னு அர்த்தம், அதை திங்கக்கூடிய ஒரு பன்னியாய் மாறிடுவ நீனு, அடுத்த நாள் காலையிலக்குள்ளே நெக்ஸ்ட்டு சூரிய உதயத்துக்குள்ளே நீ அப்படி ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுக்குறாரு. துங்க முனிவரோட சாபத்துக்கு வந்து விமோச்சனமே கிடையாதா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள சுற்றி உள்ள சீடர்களும் அந்த சங்க முனிவரும் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவகந்தி இருக்கா இல்லையா, அவள் வந்து இப்படி ஒரு பத்தினி பெண், அவள்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டதுக்காக தான் அந்த சாபத்தை கொடுத்தேன். ஆனால் வந்து இதுக்கு ஒரு விமோச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய உதயம் இருக்கு இல்லையா, சங்கமுனி பன்றியாக மாறுறாரு. சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவர் வந்து பன்றியாக மாறிடுறாரு. பௌர்ணமி வர்ற வரைக்கும் காத்துருங்க. அந்த பௌர்ணமி வர்ற வரைக்கும் காத்திருந்ததுக்கப்புறம் ஒரு வாளால் வந்து அந்த பன்னியை வெட்டினீங்க அப்படின்னா
நம்மளோட சங்க முனிவர் வந்து திரும்ப கிடச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சீடர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூண்டு மாதிரி ஒரு அரங்கு மாதிரி அமைச்சு ஒரு அங்கேயே வந்து காவல் காத்துட்டு இருக்காங்க. நைட் ஆகுது. இவர் வந்து பன்னியாக மாறிட்டார் சங்க முனிவர். ஸோ என்ன நடக்கு அப்படின்னா, இவர் வந்து தூங்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து அங்கே என்ன நடக்கு அப்படின்னா, நம்மளோட சங்க முனிவர் வந்து பன்னியாக இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த கூட்டத்தை நோக்கி வந்து ஓடிடுறார். அண்ட் கூட்டத்தை நோக்கி ஓடுறாரு. அவங்களோட சீடர்கள் எல்லாம் அந்த சங்க முனிவரோட சீடர்கள் எல்லாமே பயங்கரமாக தேடுறாங்க. ஐயோ, நம்ம குருநாதரை வந்து நம்ம தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தேடுறாங்க. பட் நம்மளோட சங்க முனிவர் அவர் வந்து இப்போ பன்னியாக இருக்கார். அந்த பன்னியை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறவு அவங்க சரி நம்ம வெட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது சங்க முனிவர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. எதுக்காக ஸ்டாப் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த பன்னி ஆன வாழ்க்கையிலே வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மற்ற பன்னிங்களோட சேர்ந்து இந்த லைஃபே வந்து எனக்கு ஓகே தான். எனக்கு வந்து இந்த லைஃப் வந்து பிடிச்சிருக்கு. இந்த லைஃப்பில் வந்து நான் செட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு. ஸோ எனக்கு வந்து இன்னமும் முனிவர் வாழ்க்கை தேவையில்லை, மனுஷ வாழ்க்கை தேவையில்லை. எனக்கு வந்து இந்த பன்னியாக இருக்கிற வாழ்க்கையே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னை இப்படியே விட்டுருங்க. நான் இதிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கதை ஆரம்பிக்கும் போது அந்த சாபத்தை நினச்சி வந்து பயந்து இருக்கிறவங்க விமோச்சனம் கேட்குறாங்க. அண்ட் அந்த விமோச்சனம் கொடுத்து முடிகிற டைமிங்குள்ளே அந்த சாபமே என்ன பண்ணுது, அவங்களுக்கு வந்து ஒரு வரம் மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டா அதோட அக்செப்ட் பண்ணுற அந்த சாபத்தோடையே வந்து வாழ்ந்து அந்த சாபத்தில் இருக்கிற பாசிட்டிவே வந்து அவங்க எடுத்துகிட்டு அதோடய வந்து வாழை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அண்ட் இதுதான் வந்து பார்ட் 1 3 கதை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கதையோட முடிவு. அண்ட் பார்ட் 2 இன்னும் 2 கதை இருக்குது. அந்த 2 கதையுமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து வரும். அண்ட் அந்த கதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கதை வேணும், நாவலுக்கு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.